ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் விஜய்னு பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, துபாயில் இருக்கிற நம்ம வீட்டோட ஹோம் டூர் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இதுதான் கிச்சனு. ஃபஸ்ட் இது கம்பெனி, இங்கே இருக்கிறது எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட் தான். ஒன்லி நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு ஓவன் கொடுத்துருக்காங்க. இது நாம் வாங்கினது மிக்ஸி. இந்த இது பிரெட் டோஸ்டரு கம்பெனி கொடுத்தது. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு மினி ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கபோர்டு இல்லை. இந்த ஸ்டோரேஜ் இதில் நான் பாத்திரம்லாம் வச்சுருக்கேன். இங்கே இந்த மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே இருக்கிறதுலையும் இது கொஞ்சம் பெரிய கபோர்டு. இதுலேயும் சின்ன சின்ன பாத்திரமெல்லாம் வச்சுருக்கேன் நான். இதுதாங்க ஸ்டவ்வு. இங்கே எலக்ட்ரிக் ஹீட்டர் மாதிரி இதுதாங்க ஹீட்டர். இங்கே இதுதான் ஸ்டவ்வே. இதில் எப்படி சொல்கிறதுன்னா, எலக்ட்ரிக் அடுப்புன்னு சொல்ல முடியாது, ஹீட்டர் மாதிரி. இது ஹீட் ஆகும் ஆன் பண்ணால். இங்கே பாருங்கள், ரெண்டு இருக்குது, ஹீட் ஆகும். இது கலர் தெரியும் பாருங்கள், சேஞ்ச் டிஃப்ரென்ஸு தெரியுதுங்களா உங்களுக்கு? இது ஆன் ஆஃப் பட்டனு. சிங்க் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு. ஸ்டூடியோ ரூம் அவ்வளோதான் தருவாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு குட்டி மினி ஃப்ரிட்ஜு. இங்கே ஒரு ட்ரா கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஸ்பூன்ஸு, இந்த கரண்டி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். இதில் இந்த பீங்காங் கப்பு, இது தட்டு, இதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே பெரிய பெரிய தட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் ஆனியனு, பூண்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் இந்த ஓப்பன் பண்ண ஐட்டம்ஸு, அரிசி, மாவு இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். அவனுங்க இது கம்பெனி ப்ராடக்ட்டு. இதுவும் கம்பெனியில் கொடுத்தது. இதெல்லாம் நாம் வாங்கினது. மிக்ஸி இதெல்லாம் நாம் வாங்கிக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களன்னா கிச்சன். அவ்வளோதான் கிச்சனு. ஒரு சிமினி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்களான்னா ஷூ ரேக் வச்சுருக்கேன். டஸ்ட்பின்னும் இங்கேயே வச்சுருக்கேன். பாத்ரூம், இது பாத்ரூம் பேக் சைடு. ஷூ ரேக் இருக்குது. ஷூ ரேக்கு, டஸ்ட்பின்னு. இதுதாங்க பாத்ரூமு. வெளியவே சுவிட்சு கொடுத்துருக்காங்க லைட்டுக்கு. உள்ளே வந்தீங்களான்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டு, டவல் வச்சுக்கிறதுக்கு ரெண்டு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் மாதிரி. இந்த சைடு ஹீட்டர், ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாத் டப்பு. அவ்வளோதாங்க இங்கே உள்ள. இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பெட்ரூமு, ஹாலு, டைனிங் ஹாலு எல்லாமே ஒன்று தான். வாங்க பார்க்கலாம். இப்போ கபோர்டு. இது ட்ரெஸ் வைக்க கபோர்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. 3 கபோர்டு கொடுத்துருக்காங்க. மேலே கீழே மொத்தம் சேர்த்து 6 இது இருக்குது. இதுதாங்க கபோர்டு. இதில் 2 ரேக் தான் கொடுத்துருக்காங்க. மேலே ஒன்று, கீழே ஒன்று. இங்கே ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே மேலே என் டாப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே கீழே ரெகுலர் யூஸு, இந்த ஜீனு இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். பிளாசோ செட்டு அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது யூஸ் பண்ண கிளாத்து, வாஷ் கொடுக்கணும், அதனால் இதில் போட்டு அடுத்து இங்கே என்ன வச்சுருக்கேன்னா, அயன் பாக்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் அயன் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இது ஆஃபீஸ் ப்ரொவைட் பண்ணது தான், நாங்கள் வாங்கினது இல்லை. இதில் மொத்தம் எத்தனை செல்ஃப் கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே 1 2 3 செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த 3 செல்ஃபு 3 ட்ரா மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் மேலே அவரோட ரெகுலர் யூஸ் எல்லாம் கீழே வச்சுருக்கேன். இது எங்கேயாச்சும் வெளியில் போனால் போட்டுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஷர்ட்டு, பேண்ட்டு, இது ஃபுல்லாக டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு, லோயர் எல்லாம் இருக்குது. இது கம்பெனி யூனிஃபார்ம் இந்த சைடு இருக்கிறது. இது சும்மா வீட்டில் யூஸ் பண்ணுறது. அப்புறம் லாக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆஃபீஸு. ஏதாச்சும் நம்ம முக்கியமான ஐட்டம்ஸு, இம்பார்ட்டன்ஸு, இந்த பாஸ்போர்ட்டு, விசா இந்த மாதிரியெல்லாம் எமிரேட் சைடு இதெல்லாம் உள்ள வச்சுக்கலாம்.
இங்கே வந்து 3 ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த 3 ட்ராவில் வந்து சாக்ஸு, இன்னர்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இங்கே மேலே 3 இது இருக்குது. அதில் எல்லாமே சூட்கேஸ் போட்டு வச்சுருக்கேன். டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. 2 பேர் உட்கார்ற மாதிரி சேர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நார்மலாக ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பக்கமே வந்து ஏசி யூனிட். இது வந்து இந்த இதுக்கு வந்து மொத்தமாக இந்த ஆஃபீஸ்க்கு வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி தான் போட்டிருக்காங்க, அந்த யூனிட் அது. அப்புறம் இங்கே வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு நைட் லேம்பு. இது நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல, ஆனால் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களான்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஆக்சுவலாக இந்த டேபிள் இங்கே இருக்கணும், இந்த டேபிள் இங்கே இருக்கணும். நாங்கள் வந்து டிவி பார்க்க இது வந்து ரொம்ப டவுனாக இருக்குது அந்த டேபிள்னு சொல்கிறதுக்காக இது சேஞ்ச் பண்ணி போட்டுட்டோம். இது ஆக்சுவலாக இதுதான் ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது வந்து டிவி டேபிள் நாங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம். இதில் இங்கே என்ன வச்சுருக்கேன்னா பேக்ஸ் வச்சுருக்கேன், டிஷ்யூ பாக்ஸு, கோகனட் ஆயில் இருக்குது. இதில் வந்து ஒரு ட்ரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். இல்லை வேறு ஒன்றும் இல்லை, அது மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களன்னா டிவி. இது வந்து இதுவும் ஆஃபீஸ் கொடுத்தது தான். அப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் பாருங்கள், எல்இடி லேம்ப்பு. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சது. டச் பண்ணால் லைட் எரியும், டச் பண்ணால் ஆஃப் ஆகிடும். நல்லா இருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆஃபீஸ் கொடுத்தது தான். நெக்ஸ்ட் இங்கே வந்து இங்கே வேறு எதுவும் வைக்கல. கீழே 2 ட்ரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சும்மா இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். பென்னு, கலர் பென்சிலு. இது வந்து நான் கலர் பண்ண வாங்கினேன், ஆனால் கலர் பண்ணலை. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டு வாங்கினேன். அப்புறம் பென்சிலு, அப்புறம் இந்த மைக் பாக்ஸு இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ராவில் வந்து இந்த ரூமோட ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ரெண்டல் அக்ரிமெண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வாட்டர் கேன் இதுதான் டோக்கனு. இல்லை வந்து 120 கிராம்ஸ் இது நம்ம ஒவ்வொரு டோக்கனாக கொடுத்தா கேன் எடுத்துக்கலாம். கீழே வந்து கேன் எல்லாம் வச்சுருக்கேன், வாட்டர் கேனு. இந்த சைடு பார்த்தீங்களன்னா இவரோட ஆஃபீஸ் பேகு, அப்புறம் ஹெல்மெட்டு, சேஃப்டி பெல்ட்டு, அப்புறம் இந்த சைக்கிள் சார்ஜரு இதெல்லாம் இங்கே இருக்குது. இது வந்து இந்த ட்ராவில் வந்து இந்த ஸ்பீக்கரு, அப்புறம் கிம்பிளு, டேப்லெட்ஸு, இந்த நார்மல் டேப்லெட்ஸ், ஃபீவர் அந்த இந்த மாதிரி டேப்லெட்ஸு, ஆயின்மெண்ட்டு இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். இதில் சும்மா இந்த நம்ம யூஸ் பண்ணுற வெஷல் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸு அதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். ஃபேஸ் வாஷு அதெல்லாம் அதில் இருக்குது. சைக்கிளு இங்கே நிறுத்தியிருக்கோம். சைக்கிள், எலக்ட்ரிக் சைக்கிள். இதில் தான் டெய்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வராரு அவர். இங்கே டஸ்ட்பின் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்களன்னா ஒரு பெரிய விண்டோ தெரியுதுங்களா? பெரிய விண்டோ இது. செடிங்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் பின்னாடி. ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே கீழே வந்து மேட்டு போட்டிருக்காங்க. இங்கே ஒரு மேட்டு. ஆக்சுவலாக இந்த மேட்டு இங்கே இருந்தது. நாங்கள் இங்கே ஸ்பேஸ் ரொம்ப சின்ன ரூம் இல்லை, அதனால் அங்கே இருந்த டேபிளை தூக்கி இந்த இடத்துல போட்டுட்டு பெட்டை வந்து நவுத்திட்டோம். அதனால் இங்கே இருந்த மேட்டை எடுத்து இங்கே போட்டுட்டோம். 2 மேட் இருக்குது, இங்கே ஒன்று, இந்த சைடு ஒன்று இருக்குது. பெட்டு இது 2 பில்லோ, பெரிய பில்லோ 2, சின்ன பில்லோ 2, அவ்வளோதாங்க ரூம். அப்புறம் இங்கே ஒரு பெரிய ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க பெட்டுக்கு பேக் சைடு. அப்புறம் இங்கே ஒரு ட்ரா இருக்குது. இந்த ட்ராவில் இந்த சார்ஜரு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து இந்த ட்ராக்கு போடுற கிளாத்தெல்லாம் இதில் வச்சுருக்கேன். இது வந்து சும்மா நோட்டு எழுதுறதுக்கு நோட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு லேண்ட்லைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரூம் டு ரூம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிசப்ஷனுக்கு நாம் ஏதாச்சும் வேணும்னா ரிசப்ஷனுக்கு கால் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லேண்ட்லைன் இருக்குது. இது வந்து ரூம் டு ரூம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ரிசப்ஷனுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இல்லை வேறு எதுவும் நம்ம அவுட் சைடில் கால் பண்ண முடியாது. நம்ம இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் இருக்குது. இதில் வந்து ரூம் டு ரூம் கனெக்ட் பண்ணிக்கலாம், ரிசப்ஷனுக்கு கால் பண்ணிக்கலாம். மற்றபடி அவுட் சைட்லலாம் எதுவும் கால் பண்ண முடியாது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். ஸ்டூடியோ ரூமை பற்றி நான் பேச போகிறேன். ஆக்சுவலி இது வந்து துபாயில் ஹல் நகதால்ன்ற ஏரியாவில் ஒரு ஹோட்டல், இது பெரிய 4 ஸ்டார் ஹோட்டல். ஆக்சுவலி கம்பெனி ப்ரொவைடட் தான். நான் இது வந்து பே பண்ணி பர்சனலாக வாங்கலை, கம்பெனி ப்ரொவைடட் தான். எனக்கு வந்து பேச்சுலராக தங்கி இருக்கும்போது 2 BHK கொடுத்தாங்க. இப்போ வந்து ஃபேமிலி கூப்பிட்டு வந்ததுனால இந்த ஸ்டூடியோ ரூம் எனக்கு சரியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டூடியோ எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அதாவது ஒரு 20K ஒரு 16 இருக்குது, அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. 2 பேருக்கு இது சரியாக போகும். ஆக்சுவலி இது வந்து துபாயில் வந்து ஃபர்னிஷ்ட் ஹோம் அண்ட் நான் ஃபர்னிஷ்ட் ஹோம்னு சொல்லுவாங்க. நான் ஃபர்னிஷ்ட் ஹோம்னா எந்த பொருளுமே இருக்காது, அதாவது சோஃபா, டிவி எதுவுமே இருக்காது, நம்மளே எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் ஃபர்னிஷ்ட் ஹோம்னு சொன்னாக்க எல்லாமே அவங்களே வாங்கி வச்சுருவாங்க, நம்ம வந்து யூஸ் பண்ணால் மாத்திரம் போதும். அந்த மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்கிற ரூம் வந்து எனக்கு ஃபுல் ஃபர்னிஷ்ட் ஹோம். அதனால் எந்த பொருளும் நான் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதனால் எல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறதுனால அதுவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்லி வாட்டர் மட்டும் நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். வைஃபை வந்து கம்பெனி வந்து கொடுத்துருவோம், அதே ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துருவாங்க, அதுவும் ஃப்ரீ வைஃபை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விட்டுருக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கண்டினியூட்டில் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும்.